இந்தியாவின் முதல் சுதந்திர குரல் பூலித்தேவனின் குரலே. இவருக்கு பின்னர் ஆங்கிலேயரை எதிர்த்த கம்பீர குரல் வீரமங்க வேலு நாச்சியாரின் குரலே. ஜான்சி ராணி பிறந்தது 1830. இவருக்கு சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்தவர் வேலு நாச்சியார். இவர் பிறந்த வருடம் 1730. ஜான்சி ராணிக்கு முன்னரே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி வேலு நாச்சியார். சிறு வயதிலேயே அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். பின்னர் 1746 சிவகங்கை சீமையை ஆளும் முத்துவடுகநாதரை மணமுடித்தார். ஆங்கிலேயரை எதிர்த்த போரில் பல வெள்ளைய தலைகளை பறித்த வீரமரணம் அடைந்தார். கணவரின் உயிரை பறித்து விட்டார்களே என்று பொங்கி எழுந்தார் வேலு நாச்சியார். பின்னர் மருது சகோதரர்களோடு சேர்ந்து திண்டுக்கல்லுக்கு அருகே உள்ள விருப்பாட்சி என்ற பாளையத்திற்கு சென்றார். மருது சகோதரர்கள் புதிய படைகளை திரட்டினர். வேலு நாச்சியாரும் படை வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார். 8 ஆண்டுகள் ஓடின. இனியும் சிவகங்கையை விட்டு நாட்டை தரமட்டமாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்தார் வேலு நாச்சியார். மருது சகோதரர்களை அழைத்து, இனியும் தாமதிப்பதில் பயனில்லை, நாம் சிவகங்கையை கைப்பற்றி ஆக வேண்டும் என்றார் வேலு நாச்சியார். ஹைதர் அலியிடம் 1000 படை வீரர்களையும் 1000 குதிரைப்படைகளும் 12 பீரங்கிகளையும் பெற்றுக்கொண்டனர். மேலும் படைகளின் செலவுக்கு 1 லட்சமும் பெற்றுக்கொண்டு ராணியை பல்லக்கில் ஏற்றி மருது சகோதரர்கள் ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறினார்கள். வழியில் எதிரிகளை சந்தித்தனர். காளையார் கோவிலை மீட்கும் படைக்கு மருது சகோதரர்களை நிரூபித்தார். நவாப் மற்றும் கும்பினி படைக்கு எதிராக மும்முனை தாக்குதலை நடத்தினார். வேலு நாச்சியாரின் கடும் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் கும்பினி மற்றும் நவாப் படைகள் தடுமாறின. கணவனை கொன்ற பான்சோரை போரின் போது அடிமணிந்த போது அவனை கொல்ல வாளை உயர்த்திய வேலு நாச்சியார் அவனை மன்னித்து உயிர் பிச்சை அளித்தார். 8 ஆண்டுகள் கழித்து பெரும் வரவேற்போடு தமது மண்ணில் காலடி பதித்தார் வேலு நாச்சியார்.